அந்த வாக்கை மறந்து விட்டார்கள். Why did they sin in the desert? Because they thought இதுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெளியே வந்த உடனே என்ன சொன்னாங்க? ஐயோ எங்களை இங்க எதுக்காக கூட்டிக் கொண்டு வந்தீங்க? அதான் சொன்னாங்க. அப்போ அந்த சத்தியத்தையும் அந்த வாக்கையும் அவர்கள் மறந்து விட்டவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை மையமாக வைத்து தான் 115வது சங்கீதம் இருக்கு. 115வது சங்கீதத்துக்குள்ளாக போகலாம். சங்கீதம் 115 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அதுல போடப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை நினைவு கூறுவராக இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்பதாக யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதம் என்று சொன்னா, கர்த்தரை நம்பாதவர்கள் எவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவரை நம்புகிறவர்களும் ஆரோனின் குடும்பத்தாரும் கர்த்தரை நம்புகிறவர்களும் பயப்படுவர்களும் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்ததான சங்கீதம் தான் சங்கீதம் 115வது சங்கீதம். நமக்கும் மற்றவர்களுக்குமாக ஒரு வேறுபாடை ஆண்டவர் கொண்டு வருவதற்கென்று இந்த சங்கீதத்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ காது இருந்தும் கேட்காது, கால் இருந்தும் நடக்காது. இதுதான் நம்ம கடைசி வாரத்தில் பார்த்தோம். நம்ம ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். காது இருக்குது ஆனால் வசனத்தை கேட்கல, கண் இருக்குது ஆனால் வசனத்தை பார்க்கல, கை இருக்குது ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யலை, கால் இருக்குது மற்றவர்களை சந்திக்கல. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கைகள் உங்களுடைய கால்கள் என்ன செய்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி.